ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பிப்ரவரி 24 நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக கிரிட்டிக் நியூஸ் இருக்குது, நிறைய இருக்கிறதால ஓகே இங்கே ஒரு நியூஸ் இருக்குங்க. காவல்துறை விசாகா கமிட்டி புதிய உறுப்பினர்கள் நியமனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா தமிழக காவல்துறையில் பாலியல் புகார்களை விசாரிக்கும் ஒரு கமிட்டி தான் விசாகா கமிட்டி. அப்போ விசாகா கமிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழக காவல்துறையில் பாலியல் குற்றங்களை விசாரிக்க அமைக்கப்பட்ட குழுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குழுவுக்கு ஒரு புதிய தலைமையில் 6 IPS அதிகாரிகள் இருக்காங்க. யாரும் பார்த்தீங்கன்னா தலைவர் சீமா அகர்வால் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தலைவராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ அப்போ விசாகா கமிட்டி பார்த்தீங்கன்னா பாலியல் புகார்களை விசாரிக்க அமைக்கப்பட்டது அப்படின்றத நோட் பண்ணிக்கிங்க. தலைவர் சீமா அகர்வால்ன்றதை நோட் பண்ணுங்கப்பா. அடுத்து டைரெக்டாக திருக்குறள் பார்த்தீங்கன்னா வெள்ளத்து அணையம் இடும்பை அறிவு உடையான் உள்ளத்தின் உள்ள கெடும் அப்படின்றாங்க. வெள்ளம் போல் அளவற்றதாய் வரும் துன்பமும். ஸோ அறிவுடையவன் தன் உள்ளத்தால் அத்துன்பத்தின் இயல்பை நினைத்து அளவில் கெடும் அப்படின்றாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் அறிவுடையவருக்கு அது ஒரு பெரிய துன்பமே கிடையாது. அவருடைய அறிவை வச்சு அது என்ன பண்ணுவாங்க, தவிடுபொடி ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு ஸ்கீம் மட்டும் நோட் பண்ணிங்களா. PM கிசான் திட்டம் விவசாயிகளுக்கு 23,000 கோடி இன்று விடுவிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா தவணை முறையில் 6,000 ரூபாய் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா போடுறாங்க. 2,000 ரூபாய் PM கிசான். ஸோ இதனால் நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா PM கிசான் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்கப்பா. PM கிசான் திட்டம் இன்றைக்கே முடிச்சிடணும், அதனுடைய க்ரைட்டீரியாவும் படித்து வச்சுக்கணும். பட் நீங்கள் எந்த ஆண்டு மட்டும் சொல்லுங்கள் போதும். முதல்வர் மருந்தக திட்டம் இன்று தொடக்கம் 38 மாவட்டங்களிலும் அமலுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இதை பற்றி நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய எந்த இடத்துல தொடங்க போகிறாங்கன்னா சென்னையில் பாண்டி பஜாரில் அமைக்கப்பட்டுள்ள மருந்தகத்தை முதல்வர் தொடங்கி வைக்கிறார் அப்படின்றத நோட் பண்ணால் போதும். ஸோ ஒவ்வொரு திட்டமும் எங்கே தொடங்க போகிறாங்கன்றதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன். ஸோ அதனால் இது கொஞ்சம் அப்படியே லைட்டாக தள்ளிக்கலாம். ஸோ பெண் சக்தியை போற்றி கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த மாதம் மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச பெண்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. அப்போ சர்வதேச மகளிர் தினம் பார்த்தீங்கன்னா மார்ச் 8. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு கடைசியாக ஒரே ஒரு நியூஸ் இருக்குங்க. சீகன் பால்கு நினைவு தினம் தரங்கம்பாடியில் அனுசரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சுக்கணும் டென்மார்க் நாட்டை சேர்ந்த சீகன் பால்கு 1706ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி தரங்கம்பாடிக்கு வந்தார். இவர் தாங்க பார்த்தீங்கன்னா பைபிளை மொழிபெயர்த்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் முதலாக தமிழ் நூல்களான திருக்குறள், தொல்காப்பியம், புறநானூறு, ஆத்திச்சூடி போன்ற எண்ணற்ற நூல்களை ஓலைச்சுடியிலிருந்து என்ன பண்ணுறாரு காகிதத்திற்கு மாற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீகன் பால்கு தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சீகன் பால்கு பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. ஏன்னா யூனிட் 6 இது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க. ஸோ ஓகேங்க, தட்ஸ் எனஃப். இன்றைக்கி நியூஸ் மொத்தமாக இவ்வளோ தான் முடிவடைகிறது. டெய்லி படிச்சுடுங்க. அடுத்த வீடியோ பதில் சந்திக்கலாம். தேங்க்யூ.